Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மரபை மீறான என்னைக்கு மரபு? ஐ வாண்ட் டு பி டு த பாயிண்ட். உங்களுடைய பொலிட்டிக்கல் கமெண்ட் யூ கேன் மேக் இட். ஐ வில் நாட். இல்ல சார், அப்ப மக்களுடைய பிரச்சனையை மறுத்துட்டார், தவிர்த்தார். ஓகே விட்டுருங்க. நீங்க இன்னைக்கு ஏன் பேட்டி வந்து ஆளுநர் மேல கேக்குறீங்க? நீங்க அண்ணா பல்கலை மாணவி மேல கேட்கல. நீங்க வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் பாலியல் முடிச்சு பத்தி கேட்கல. நீங்க ஏன் பேட்டி கேட்டீங்க? என்ன சொல்லி பேட்டி கேட்டீங்க? ஆளுநர் பத்தி தானே டாபிக் கேட்டீங்க. இல்ல அவர் தானே திசை திருப்புறாரு. நீங்க ஏன் சார் திசை திரும்புறீங்க? தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னாடி தேசிய கீதம் பாடுன்றார், பின்னாடி கூட பாடுங்கன்றார் சார். அவர் சொன்னது அப்படி இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க திரும்பி எடுத்து பாருங்க, டேப் நீங்க கேளுங்க. முன்னாடியும் பின்னாடி தேசிய கீதம் போட்டு இவருடைய நாட்டு பண்ண இங்க நாட்டு பற்று நம்மளை விட நாட்டு ஒரு செகண்ட் இருங்க. இல்ல என்னமோ ஆளுநர் வந்த பிறகு தான் நமக்கு நாட்டு பற்று வந்துச்சா என்ன? ஆமா ஆமா, அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது வேணாம் சார். இந்தியா தாய்நாடு, இந்தியர்கள் யாவரும் என்னுடன் பிறந்தவர்னு நம்மலாம் படிச்சுட்டு வந்திருக்கோம் சார். இவர் ஆளுநர் வந்து தான் நமக்கு நாட்டு பற்று சொல்லி கொடுக்கணுமா என்ன? வீம்பா இருக்கு சார். இது எதுங்க பாரத் சொல்றா? பாரத நாடுன்னு சொன்னா உங்களுக்கு வீம்பா இருக்கா? வீம்புக்கே சண்டைக்கு பாரத் சொன்னா உங்களுக்கு வீம்பா இருக்கா? இது தேவையற்ற ஒரு அரசாங்கம். பாரதம் சொன்னா வீம்பா இருக்கா? உங்களுக்கு பாரதம்னா கசக்குதா? அப்படி அப்புறம் அவர் என்ன தப்பா சொன்னாரா? உங்களை இந்தியா சொல்லக்கூடாதுனாரா? இந்தியா ஒரு நாடு கிடையாதுனாரா? இந்தியா ஒரு நாடு கிடையாது சொல்ல பேசாம உட்கார்ந்திருப்பீங்க. ஆளுநர் வந்து தப்பான ஆள். நான் ஏன் சார் உங்க கூட சண்டை போடுறேன்? நான் தவறானவர்னு சொல்லல. என்ன பாக்கி வச்சிருக்கீங்க? பிரச்சனையை பற்றி அண்ணாமலையோட பயங்கரமா அரசியல் பண்ணிட்டாரு, திசை திருப்பிட்டாரு, எல்லாமே சொல்லிட்டீங்க. என்ன பாக்கி ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஒரு கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி பத்தி பேசுற விதயமா? தமிழ்நாடு முதலமைச்சர் பத்தி நீங்க பேசுவீங்களா? சபாநாயகரை பத்தி பேசுவீங்களா? கட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஐ சேலஞ்ச் யூ. ஆளுநர் செய்வது சரின்னு திரு பாண்டே சொல்றாரு. ஆளுநர் செய்து தப்பு இல்லைன்னு பாண்டே சொல்றாரு. ஆளுநர் என்ன தப்பு செஞ்சார் நீங்க சொல்லுங்கன்னு நான் கேள்வி. நான் வந்து கண்மூடித்தனமாவும் போல. ஆளுநர் என்ன தப்பு செஞ்சார் சொல்லுங்கன்றேன். நீங்க அப்படியே போற போக்கில் ஒன்றா போட்டு போவீங்களா? நான் டைம் பாஸ் பண்றதுக்கு உட்காந்துருக்கேனா? தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது நீங்க சொன்னாலும் சொல்லுங்க. தமிழ் தாய் வாழ்த்து பாட பொதுவெளியில இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு. நான் தான் இதை ஒன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுமா சார்? பக்கம் பக்கமா வருதே சார். நீங்கள் பணிபுரிந்த செய்தித்தாள் வரைக்கும் வருதே சார். பாத்துருக்கேன் சார். ஏன்ட்ட நீங்க சொல்லுங்க, ரெஃபர் பண்ணுங்க, டேட் சொல்லுங்க, ஆள் சொல்லுங்க. எல்லாம் உங்ககிட்ட படிச்சுட்டு போனவங்க எழுதுறாங்க. அப்படிலாம் அவமரியாதை பண்ணாதீங்க என்னைய. திரு அண்ணாமலை மாற்றம் இருக்கும் அப்படின்ற ஒரு செய்திகள் அதிக அளவு பரவிட்டே இருக்கிறது. ஏன் இந்த செய்திகள் யோக செய்திகள் தான், ஆனாலும் இது வீரியம் பெறாக என்ன காரணம்? நிறைய பேர் ஆசைப்படுறாங்க எப்படியாவது மாறிட மாட்டாரா, பிஜேபி வந்து பழையபடி பலவீனப்பட்டுறாதா, நம்ம வந்து ஒரு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க முடியுமா? வந்து டெரராக இருக்குது, என்ன செய்யுது? அதனால ஒரு பீதியில் வந்து முருகா முருகா எப்படியாவது மாற்றி முருகா 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 எப்படியா மாற்ற முருகா, கடவுளே சிவனே அப்படின்னு சொல்லி எல்லா பெருமாள் கோயிலையும் போய் அழகு ஊற்றிட்டு இருக்கு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பாண்டே சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இறைவனுக்கு ஒன்றும் குறை இல்லை. எஸ், இந்த சட்டமன்ற நிகழ்வுகள் எல்லாம் எப்படி நடக்கிறது என்பது என்னை விட உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நம்மளை விட இங்கே நியமிக்கக்கூடிய ஆளுநர்களுக்கு, அதே போல் சட்டமன்ற பிரதிநிதிகளுக்கு, சபாநாயகருக்கு எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று தான். ஆனால் தொடர்ச்சியாக இந்த ஆளுநர் மரியாதைக்குரிய திரு RN ரவி வந்த பிறகாக ஒரு வருடம் மட்டும்தான் சரியாக நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக 3 வருடம் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. மரபையே மாற்றணும்னு நினைக்கிறார் ஆளுநர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்படி தான் நடக்கணும்னு ஒரு முறை இருக்கிறது. ஆனால் எனக்கு ஏற்றாறு போல் நீங்கள் வந்து செய்யுங்க, இப்போயே தேசிய கீதம் ஒழிக்கணுன்றாராம், இல்லைனா இதை முன்னாடி வைங்க இதை பின்னாடி வைங்கன்றாராம். இந்த ஆர்கியூமெண்ட்டே நல்லதா? இது ஒரு அரசியல் மாதிரி தெரியுது. அப்படி எங்கேயா சொல்லியிருக்காங்கன்னு காட்டுங்க. ஆளுநர் சொன்னாருனோ மற்றவர் சொன்னாருனோ எங்கேயா ஒரு இடத்துல சபாநாயகரே சொல்கிறார். சபா என்ன சொன்னார்? வேறுபாட்டியமா நான் சபாநாயகருடைய பேட்டியை நான் கேட்டேன் முழுமையா. அவர் வந்து இப்படிதான் நடக்குதுன்னு ஒரு முறை இருக்கிறது, ஆனால் அவர் நினைச்ச மாதிரி எல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறாரு. நினைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? ஒரு இடத்துக்கு பிரசிடென்ட்டும் கவர்னரும் வந்தாங்கன்னா அந்த இடத்துல அவர் வரும்போதும் அவர் முடிச்சுட்டு கிளம்பும் போதும் தேசிய கீதம் பாடணுங்கிறது விதி. இது வந்து கான்ஸ்டியூஷனல் மேண்டேட்டு, அவருடைய புரோட்டோக்காலில் இருக்குது. எங்கே போனாலும் ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷனில் கவர்னர் கலந்துக்கும் போது அந்த ஸ்டேட்டுக்குள்ளே, ஏன்னா இவர் அடுத்த ஸ்டேட் போனாலும் அந்த ஒரு தேசிய மாநில தமிழ் தாய் வாழ்த்து மாதிரி அந்த மாநில வாழ்த்து தான் போனதுனால அந்த ஸ்டேட்டுக்குள்ளே அவர் இருக்கும்போது, பிரசிடெண்ட்டோ கவர்னர் இருக்கும்போது, பிரைம் மினிஸ்டர் கூட கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது இந்த 2 பேருக்குமே இருக்கக்கூடிய அஃபீஷியல் கான்ஸ்டியூஷனல் மேண்டேட் புரோட்டோகால். அதை வந்து பாடிடுங்கன்றார். நம்ம தமிழ் தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் வச்சுருக்கோம். தமிழ் தாய் வாழ்த்து ஆரம்பத்தில் முடிக்கும் போது தேசிய கீதம் வச்சுருக்கோம். இதுவே 1991 ஜூலையில் வந்தது தான். ஸோ அவர் வந்து ஏற்கனவே இருந்த
இருக்க வேண்டியதை சொல்றார். தமிழ் தாய் வாழ்த்தை எடுங்கன்னு சொல்ல. 91 அப்புறம் தானே தமிழ் தாய் வாழ்த்து இருந்துச்சு, அதை எடுத்துருங்கன்னு சொல்ல. சரி, அதை எடுத்தா நாமளும் ரெண்டும் சேர்ந்து சண்டை போடல. இல்லை சார், கடந்த வருடம் உரையில இல்லாதெல்லாம் பேசினாரு படிச்சாரு அப்படின்றதெல்லாம் விவாதமாச்சுல்ல. இல்ல அப்படி அப்படிதான் அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்ல, வார்த்தையை நம்ம உரையில இல்லாத என்ன சொன்னார் நீங்க சொல்லணும். நீங்க சொல்லணும். அன்றைக்கு விவாதமாச்சு இல்ல சார்? விவாதம் நீங்க அதான் அதை நான் பதிவு பண்ணிட்டு போக முடியும். நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க உங்க விருப்பத்துக்கு, நான் பதிவு பண்ண. நான் என்ன சொல்றேன், அவர் வந்து சில விஷயங்கள்ல எனக்கு உடன்பாடு இல்ல, நான் படிக்கல. இல்ல சப்ஜெக்ட் அது இல்ல, சப்ஜெக்ட் நான் சொல்லிடுறேன். பரவாயில்ல. ஆனா இல்ல சார், அன்றைக்கு போற போக்குல ஆளுநர் வந்து ஒரு தப்பான ஒரு கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது இருந்து நமக்கு பிரச்சனை இல்ல. நான் வேற அப்படி போக முடியாது. நீங்க சொல்ற ஒரு வார்த்தைக்கு நான் இங்க விளக்கம் சொல்லி ஆகணும். நீங்க போயிட்டு நம்ம டீகோட் பண்ண வேண்டியது தவறு நடந்தது. அதை தான் நான் சொல்ல வரேன். என்ன தப்பு இல்ல, அப்ப நீங்க வந்து சில விஷயங்களை சேர்த்தாரு, சில விஷயம் நீக்கினாருன்னு சொல்றீங்க. சேர்க்கலன்னு நான் சொல்ல வரேன். அவர் என்ன செஞ்சாருன்னு, சில வாக்கியங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை, நான் அதை படிக்கவில்லை. பட் அன்னைக்கு இருந்த ஒரு விஷயத்தை நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அவரு சபைக்குள்ளார வரும்போது முதல்ல தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டதா? இல்ல, அன்னைக்கே ஏத்துக்கிட்டாரு, அன்னைக்கே ஒரே அன்னைக்கும் சொன்னேன். அது இன்னைக்கு அவருடைய அறிக்கையை பார்த்தீங்கன்னு தெரியும். நான் அப்பையும் சொன்னேன், அதன் பிறகும் சொன்னேன், என்னை அழைக்க வந்த போது சொன்னேன், சட்டசபையிலே வச்சுட்டு முதல்ல வச்சுட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணேங்கிற வார்த்தையை சொல்றாரு. ஐ ரெக்வஸ்டட் again. யார்கிட்ட ரெக்வஸ்டட்? சபாநாயகர்ட்டையும் முதலமைச்சர் அங்கேயே, அவங்க ரெண்டு பேர்ட்டையுமே. இந்த மாதிரி எங்கேயுமே ஐயா அப்பாவு அவர்கள் சொல்லவே இல்லை. என்கிட்ட இந்த மாதிரி ரெக்வஸ்ட் எல்லாம் அவர் வச்சாருன்னு சொல்லல சார். அவர் மறுக்கல, அவர் சொன்னது மறுக்கல. அவர் வந்து இப்படி சொல்லல. ஆனா நீங்க ஆளுநர் சொல்லியிருக்கிறாரு, ஆளுநர் சொல்லலன்னு அவர் சொல்லல. இல்ல சார், கடந்த கால ஆளுநர் வந்து நான் ரெக்வஸ்ட் வச்சு ஆன் த ஸ்பாட்ங்கிறதையும் பதிவு பண்றார். அப்படி வைக்கலன்னு இல்ல சார், கடந்த காலங்களில் இந்த மாதிரி எந்த ஆளுநர்களும் இப்படியெல்லாம் நான் ரெக்வஸ்ட் வச்சேன், அதே போல இதுதான் முறை, 91க்கு முன்னாடி இப்படிதான் இருந்துச்சுன்னு திரு அண்ணாமலை சொல்வது போல அதிமுக யாரும் எடுத்து பேசல. அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அமைச்சர் பெருமக்களோட அதிகமாக சபாநாயகர் தான் பேசுறாரு, அமைச்சர் பெருமக்கள் கூட பதில் சொல்லாமல் இவர் தான் சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி யாரும் சொன்னாலே நம்ம யோசிக்கிறோம், அது தேவையில்லை. அவங்களுடைய மரபு அவங்க பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய வழக்கம் அவங்க பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். இவர் சொன்னது ஏன் ஸ்டைலுக்கு பண்ணுங்கன்னு சொல்ல. ஒவ்வொரு ஆளுநர் இருந்தால் ஒவ்வொரு சொல்லிட்டு பண்ண முடியுமாங்கன்னு கேட்கலாம். உங்களுக்கு புரியுங்களா? சரி, இவர் வந்து அஸ்ஸாம் நாகாலாந்துடைய வாழ்த்து பாடலை பாடுன்னு சொல்லி தான் நம்ம கேட்கலாம். அவர் சொன்னது தேசிய கீதத்தை, அதுவும் கான்ஸ்டியூஷன் மேண்டேட், அதுவும் ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்திலையும் பாடணும்னு சொல்லல. நான் எப்போ வர்றேனோ அப்போ மட்டும். அவர் எப்போ வருவார்? ஆண்டுக்கு ஒரு முறை தான் வருவார். இன்னைக்கு சட்டமன்றம் கூடிச்சு, இந்த தேசிய பாட சொன்னாங்களா, கேட்டாங்களா, ஏதாவது பிரச்சனை, நாளைக்கு கூட போகுது, ஏதாவது பாட சொன்னாலும் இல்லை, ஒத்தி வைக்கப்பட்டு 2 மாசம் கழிச்சு திரும்ப கூட போகுது. அப்போ ஏதாவது தமிழ் தாய் வாழ்த்து பாட சொன்னாரா, தேசிய பாட சொன்னா? கிடையவே கிடையாது. தமிழ் தாய் வாழ்த்து முதலிலும் இறுதியில தேசிய கீதமும் பாடினால் என்ன தவறு? தப்பே இல்லை. இடையில ஒரு முறை தமிழ் தாய் வாழ்த்துக்கு பிறகோ தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னாடியோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஒரு தேசிய கீதம் பாடினால் என்ன தவறு? இது என்ன தேசிய கீதம் நினைச்ச போதெல்லாம் பாடிறது, முன்னாடி தேவையில்லை சார். இல்ல சார், இது தேவையில்லைன்னு சொல்றது வந்து உங்களுடைய உரிமை கிடையாது. தேவையில்லை. நீங்க இப்படிதான் அவை நடந்திருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க அவையை ஃபாலோ பண்ணாத, அவைக்குள்ள இருந்தவர், நீங்க பாத்திருக்கீங்க. 1991க்கு பிறகு சார், இது வந்து இப்ப இவர் வந்து இங்க உட்கார்ந்துகிட்டு தேவையற்ற அரசியலை, திமுகவுக்கு எதிரான அரசியலை செய்யணும்னு திட்டமிட்டு இதை பண்ணிக்கிட்டு நேத்தைக்கு என்ன சப்ஜெக்டோ அதை மறைச்சிட்டார் சார். நேத்தைக்கு மக்கள் பிரச்சனையை அவர் பேசியிருக்கணும் சார். அண்ணா பல்கலைக்கழக விஷயம் தீயாய் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, அதை டைவர்ட் பண்ணதே ஆளுநர் சார். வச்சுக்கோங்க, எனக்கு டைவர்ட் பண்ணிட்டார் சார். நான் ஆதன் மாதேஷுடைய கருத்து என்ன மறுக்கிறதுக்கா நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்? நீங்க சொல்லிட்டு போங்க, சர்வாதிகாரின்னு சொல்லுங்க, ஃபாசி சொல்லுங்க, ஆளுநர் பார்த்து உங்க வருஷம் எனக்கு என்ன பிரச்சனை? நான் கேட்கறது, மரபை மீறாருன்னா என்னைக்கு மரபு? ஐ வாண்ட் டு பி டு த பாயிண்ட். உங்களுடைய பொலிட்டிக்கல் கமெண்ட் யூ கேன் மேக் இட், ஐ வில் நாட். இல்ல சார், அப்ப மக்களுடைய பிரச்சனையை மறுத்துட்டார், தவிர்த்தார், ஓகே விட்டுருங்க. நீங்க இன்னைக்கு ஏன் பேட்டி வந்து ஆளுநர் மேல கேட்குறீங்க? நீங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி மேல கேட்கல, நீங்க வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் பாலியல் முடிச்சு பத்தி கேட்கல, நீங்க ஏன் பேட்டி கேட்டீங்க? என்ன சொல்லி கேட்டீங்க? ஆளுநர் பத்தி தான் டாபிக் கேட்டீங்க. இல்ல, அவர் தான திசை திருப்புறாரு, நீங்க ஏன் சார் திசை திரும்புறீங்க? நாங்க திசை திருப்பணும்ன்ற நோக்கம் இல்ல. அவர் திருப்பிட்டார்ல சார், அவர் அண்ணா பல்கலைக்கழக மேட்டர்ல இருந்து மக்கள் பிரச்சனையில இருந்து சட்டமன்ற திசை திருப்பிட்டார்ல சார். நீங்க ஏன் சார் திரும்புனீங்க? அதெல்லாம் விட்டுருங்க சார், ஏன்ட்ட பேட்டி கேளுங்க. பேட்டி கேட்கும் சார், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பத்தி பேசுறோம், கேட்க வேண்டியதானே சார்? ஏற்கனவே டென்யூர் முடிந்த ஒரு ஆளுநர். யார் சொன்னா டென்யூர் என்ன போட்டிருக்கு? ஏதாவது ஒரு ப்ரூஃப் காட்டுங்க, நான் உங்க பேச்செல்லாம் கேட்கிறேன். ஆளுநர் டென்யூர் நீங்க சொல்லணும், ஆளுநர் டென்யூர் சொல்லுங்க சார். இவருக்கு சார் பதில் சொல்லுங்க. முதல்ல டென்யூர் முடிந்த ஆளுநர் பயன்படுத்தணும், நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. 3 வருஷமா என்கிட்ட அதுக்கான ப்ரூஃப் இல்ல. பேசாம இருங்க. ப்ரூஃப் இல்லன்னு என்ன பேசுறீங்க நீங்க? ஆளுநர் எங்க போட்டிருக்கு? பத்திரிகையாளர் கேட்கறாங்க, சபாநாயகர் ஜாலி பண்றாங்க, எல்லாம் பேசாம உட்கார்ந்து போயிட்டு இருக்கீங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு. எங்க போட்டிருக்கு? அட் த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட்னு போட்டிருக்கு சட்டத்துல, கான்ஸ்டிடியூஷன்ல. ஆளுநர் நியமிக்கப்படுகிறார் கவர்னர் பிரசிடென்டால. எவ்வளவு நாள் இருப்பார்னு அவரே சொல்றாங்க. எவ்வளவு நாள் பிரசிடென்ட் விரும்புகிறாரோ அவ்வளவு நாள்.
சார் எனக்கு உரை புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? எனக்கு சட்டமன்ற உரை நான் சொல்றது எனக்கு புரியுது அடுத்த point சார். வருங்க. நல்லா இது புரியுது. புரிஞ்சுட்டீங்களா? நல்லா இப்ப புரியுது அடுத்து வாங்க. சார். சட்டமன்ற உரை எப்படி இருக்கணும், அதே போல சட்டமன்ற உரையை நான் எப்படி டெலிவரிபிள் பண்ணணும் அப்படின்றது அவரோட முடிவு. இல்ல அவரே அப்படி பண்ண முடியாது. அது மடமில்ல, வழக்கம் இல்ல. அது வந்து எழுதி கொடுக்கிற படிக்கிறது தான் வழக்கம். ரைட், ஓகே, அப்படிதான் பண்ணணும். இவருக்கு எல்லா மரியாதையும் அழைத்து கூட்டு வந்து அவரை உட்கார வைக்கிறோம். ஆமா. ஆனால் அவர் செஞ்சுட்டு போற வேலையெல்லாம் வந்து இது வந்து சிறுபிள்ளைத்தனமா இருக்கு அப்படின்னு சிஎம் சொல்றாரு சார். பெரிய மனிதர்கிட்ட இருந்து இப்படிப்பட்ட வார்த்தை நான் எதிர்பார்க்கல. சிஎம் கிட்ட இருந்து வந்து அவரும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அவர்கிட்ட இந்த வார்த்தை நான் எதிர்பார்க்கல. அவர் என்ன செஞ்சாருன்னு நீங்க சொல்லுங்க. எவ்வளவு கோபம் அவருக்கு ஆதங்கம் இருந்தால் சிறுபிள்ளைத்தனமான என்ன சொல்லுங்க? தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். புரியுங்களா? தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னாடி தேசிய கீதம் பாடுன்றார் சார். பின்னாடி கூட பாடுங்கன்றார் சார். அவர் சொன்னது அப்படி இல்ல. அவர் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க திரும்பி எடுத்து பாருங்க. டேப் நீங்க கேளுங்க. சார் முன்னாடியும் பின்னாடி தேசிய கீதம் போட்டு இவருடைய நாட்டு பண்ணு இங்க ஒரு நாட்டு second, பற்று ஒரு second இருங்க. நம்மளை விட நாட்டு ஒரு second இருங்க. இல்ல, என்னமோ ஆளுநர் வந்த பிறகுதான் நமக்கு நாட்டு பற்று வந்துச்சா என்ன? ஆமா ஆமா. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்ப சார். வேணாம் சார் வருத்தப்படுங்க. இந்தியா நான் ஒரு தாய்நாடு இந்தியர்கள் யாவரும் என்னுடன் பிறந்தவர்னு நம்மலாம் படிச்சுட்டு வந்திருக்கோம் சார். படிச்சீங்களா? இவர் ஆளுநர் வந்து தான் நமக்கு நாட்டு பற்று சொல்லி கொடுக்கணுமா என்ன? கொடுக்க வேண்டியது. நீங்க இப்ப நாட்டுப்பட்டுல நீங்க மாஸ்டர். ஆனா அவர் என்ன சொல்றாரு? தமிழ் தாய் வாழ்த்து பாடின பிறகுதான் கேட்டார். உங்க தகவலுக்காக தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னாடி பாடுங்கன்னு சொல்ல, தமிழ் தாய் வாழ்த்தை பாடாதீங்கன்னு சொல்ல, தமிழ் தாய் வாழ்த்து பாடி எப்படி தொடர்ச்சி அடுத்து உடனே தேசிய கீதம், அதற்கு பிறகு நிகழ்ச்சி, அதற்கு பிறகு மறுபடியும் தேசிய கீதம். ஆமா 3 நிமிஷம் 42 வினாடி. இல்ல நம்ம கடந்த காலங்கள்ல முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து நிகழ்ச்சி 91க்கு பிறகு. அப்ப 91 வரைக்கும் சட்டசபை நடக்கலையா? 91க்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து 91க்கு பிறகான வரலாற்றை பேசுங்கன்னா 91க்கு முன்பு நடந்த வரலாறை தூக்கி வச்சுக்கிட்டு எதற்கு இந்த பிரச்சனை? எதுக்கு இந்த பிரச்சனை? தமிழ்நாடே 91க்கு அப்புறம் தான் வந்துச்சா? தமிழ் தாய் வாழ்த்து 91ல வந்துச்சா சொல்லுங்க? 91ல தமிழ் தாய் வாழ்த்து சட்டமன்றத்துல நாட்டுக்கு இது பிரச்சனையா சார்? இது தேவையா சார்? அழகா சொல்லு. இது தேவையா? வாங்க நம்ம சட்ட ஒழுங்கு பத்தி பேசுவோம். நான் தான் உங்களை அப்பயே கேட்டேனே, மாதேஷ் என்ன பேட்டி கேட்டாரு? தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு பத்தி பேசணும் கேட்டாரா? நீங்க நான் பேசுவோன்றேன், நீங்க ஏன் பேச மாட்டேன்றீங்க? நான் ரெடி சார். பேசுங்க. நான் பேசியிருக்கேன். சார் இங்க நம்ம பேசுவோம் சார். ஆளுநர் டைவர்ட் பண்ணிட்டாருன்ற வருத்தமே எனக்கு இருக்கு சார். டைவர்ட் பண்ணிட்டாரு சார். நான் தான் சொல்றேன் ஆகாதீங்கன்னு. நான் ஆக மாட்டேன்றேன், நீங்க ஆகாதீங்கன்றீங்க. அதை தானே கேள்வி கேட்குறீங்க. 91ல ஆரம்பிச்சது, 91ல தான் உங்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்து வந்துச்சா? 70களில் வந்த தமிழ் தாய் வாழ்த்து ஏன் 20 வருஷமா சட்டமன்றத்தில் நுழையல? தமிழ் மீது அக்கறை இல்லாமல் இருந்தது யார்? தமிழ் தாயை புறக்கணித்தது யார்? 20 வருஷமா ஏன் சார் உள்ள கொண்டு வரல? தமிழ் தாய் வாழ்த்துக்கு அரசு அங்கீகாரம் கொடுத்து நீங்க சட்டமன்றத்தில் எப்போ கொண்டு வந்தீங்க? அதை ஜெயலலிதா தானே கொண்டு வந்தாங்க. தமிழ் தாய் வாழ்த்துக்கு அரசு அங்கீகாரம் கொடுத்தது கருணாநிதி தானே. ஏன் 20 வருஷமா கொண்டு வரல? 21 வருஷமா சட்டமன்றத்தில் வரல. அப்ப தமிழ் தாய்க்கு வந்து அவமரியாதை உங்களுக்கு நடக்கல. இப்ப தமிழ் தாய் வாழ்த்து கொண்டு வர வேண்டாம்னு சொன்னார் அவரு. கொண்டு வராத நீங்க வந்து மரியாதை பண்றீங்க. அதை பத்தி ஒரு வார்த்தை பேசாத அவமரியாதை பண்றார். என்ன நியாயம்? 34 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒண்ணத்தை கொண்டு வான்னு உட்கார்ந்துகிட்டு நான் தனிப்பட்ட முறையில் சொன்னேன், ரெக்வெஸ்ட் பண்ணேன். இதெல்லாம் என்ன சார்? என்ன 1949ல இருந்து இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க செய்ய மாட்டீங்க. கான்ஸ்டிடியூஷன் ஏற்கப்பட்டது 1949 நவம்பர் 26. உங்க தகவலுக்காக இதை நம்ம வந்து வேற மாதிரி கூட வேற முறைகள்ல இதை அணுகி இருக்கலாம்ல ஆளுநர். தொடர்ச்சியாக இதே வேலையை சட்டமன்றத்துக்கு வர வேண்டியது, 3 நிமிஷத்துல போக வேண்டியது. இவருக்கு எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு, எத்தனை அந்த பீச் ரோடு ஒட்டுமொத்தமா அவருக்கு கொடுக்காதீங்க சார். ஒரு புரோட்டோகால், அவருக்கு ஒரு மதிப்பை, அவருக்கு ரெட் கார்பெட், அந்த புரோட்டோகால்ங்கிற அந்த வார்த்தை தான் அவர் சொல்றார். வேற ஒண்ணுமே இல்லை. நான் வரும்போது தான் அப்படின்ற அவர் தமிழ் தாய் வாழ்த்து பாடாதீங்கன்னு சொல்ல, எவ்ரிடே காலைல பாடுங்கன்னு சொல்ல, ஒவ்வொரு கூட்டத்தோட முன்னாடியும் பாடுங்கன்னு சொல்ல, ஆளுநர் கலந்து கொள்கிற அன்றைய தினம் பாடுகின்றார். வேற ஒண்ணுமே இல்லை. சட்டமன்றத்தில் இப்படி ஒரு விஷயத்தை செய்துவிட்டு போய்விட்டார் 3 நிமிஷத்துல. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாரத்ன்றாரு. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாரத்? ரெண்டுமே சரி. ஏன்னா இந்தியான்னு போடுங்க சார். நீங்க உங்க சொல்லிக்கு போட்டுக்கோங்க சார். இல்ல சார், நீங்க இந்தியான்னு போட்டா அவர் சண்டைக்கு வந்தாரா? நீங்க வந்து இந்தியான்னு சொல்றீங்க. நம்ம நரேந்திர மோடி பாரத பிரதமர் கூட பல இந்தியா சொல்லியிருக்காங்க. அவர் ஏதாவது போடக்கூடாதுன்னு சொன்னாரா? அவர் பாரத் சொன்னா அவர் பாகிஸ்தான் சொல்ல, ஆப்கானிஸ்தான் சொல்ல, இந்தியாவுடைய ஒரிஜினல் பேரை சொல்றாரு. இப்போ என்ன இருக்கோ அதை போடுங்க சார். உங்களுக்கு என்ன? உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து தமிழ்நாடு, தமிழகம், இப்போ என்ன இருக்க போடுங்க? இந்தியா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அதான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாரத் இல்ல. நான் சொல்ல கேளுங்க, கான்ஸ்டிடியூஷனோட முதல் வரியில இந்தியா தட் இஸ் பாரத். சார் எதுக்கு படிச்சவரா இருக்கீங்க? எல்லாம் படிச்சவரா இருக்கீங்க. இது வீம்பா இருக்கு சார். இது எதுங்க பாரத் சொல்றா? பாரத நாடுன்னு சொன்னா உங்களுக்கு வீம்பா இருக்கா? வீம்புக்கே சண்டைக்கு பாரத சொன்னா உங்களுக்கு வீம்பா இருக்கா? இது தேவையற்ற ஒரு அரசாங்கம். பாரத சொன்னா வீம்பா இருக்கா? உங்களுக்கு பாரதனா கசக்குதா? அப்படி அப்புறம் அவர் என்ன தப்பா சொன்னாரா? உங்களை இந்தியா சொல்லக்கூடாதுனாரா? இந்தியா ஒரு நாடு கிடையாதுனாரா? இந்தியா ஒரு நாடு கிடையாது சொல்ல பேசாம உட்கார்ந்திருப்பீங்க. பாரத மணி திருநாடு சொன்னா கசக்குதா? பாரத் சொன்னா கசக்குதா? ஆளுநர் சொன்னா கசக்குதா? பாரதம் சொன்னா எனக்கும் சந்தோஷம் சார். சொல்லக்கூடாதுன்றீங்க, இந்தியா சொல்றீங்க. இப்போ என்ன இருக்கோ அத பேசுங்க நீங்க. மாதேஷ் இந்தியான்னு நீங்க சொல்லக்கூடாதுன்னு உங்களை சொன்னாருன்னா நீங்க சண்டைக்கு வாங்க. என்ன எப்படி சார் சொல்வீங்க? அவர் யாரையா சொல்லக்கூடாதுன்னு சொன்னாருன்னா சொல்லுங்க. பாரதம் அவர் சொன்னா சொல்லுங்க. நீங்க எப்படி சொல்வீங்க? அது இந்தியாவுடைய பேர், ஒரிஜினல் பேர். இந்தியாங்கிற பேர் வந்து நூற்றாண்டுகள் வந்து, இது வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது. எங்க தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டாங்க சபையில? யார் சொன்னா? அவரே சொல்றாரு அவருடைய ட்விட்டர்ல. பாட மாட்டேன்னு மறுத்தது.
அதுக்கு தேசிய கீதம் அவமதிப்பா? இல்லன்னு சொல்லுங்க. அவமதிப்பு கிடையாது சார். சரி ரைட்டு, உங்க முடிவு. நான் ஏன் சண்டைக்கு வரேன் உங்கள்கிட்ட? உங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கா சார் நான் உட்காந்துருக்கிறேன்? அவமதிப்பு கிடையாது, சூப்பர் வச்சுக்கோங்க. எனக்கு என்ன, தேசிய கீதம் பாடுங்கன்னா பாட மாட்டேன்னு சொல்றது அவமரியாதை கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. தமிழ் தாய் வாழ்த்துக்கு பற்றி ஒரு வார்த்தை பேசாதவர், தமிழ் தாய் வாழ்த்தை தப்பு இல்லாமல் பாடக்கூடியவர், சட்டமன்றத்தை அவமதிச்சார், தமிழ் தாய் அவமதிச்சாருன்னு சொல்லுவீங்க. நாடு முழுக்க நீங்கள் மாநிலம் முழுக்க ஆர்ப்பாட்டம், எதுக்குன்னே தெரியல எனக்கு. அதை நீங்கள் கேட்க மாட்டீங்க. தேசிய கீதத்தை ஒரு முறை எக்ஸ்ட்ரா பாடுங்கன்னா வந்து அவமரியாதையா அப்படின்னு சண்டைக்கு வரீங்க. பாட மாட்டேன்னு சொன்னா அவமரியாதை. போராட்டம் கண்டிப்பா ஒரு அடையாள போராட்டம் தான் இது அடையாள போராட்டம். 24 ஹவர்ஸ்ல அனுமதி வாங்கடி எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஆளுங்கட்சியில் என்ன செய்யலாம்னு காவல்துறை சேர்ந்து சொல்லுது. நம்ம என்ன செய்ய முடியும்? மற்றவங்கலாம் போராட்டத்துக்கு அனுமதி கேட்டாங்கன்னா ஒரு வாரம் முன்னாடி கேட்டியா, 10 நாள் முன்னாடி கேட்டியா, எத்தனை சீட்டு, எத்தனை சேர், ஆம்பளைங்க எவ்வளோ, பொம்பளைங்க எவ்வளோன்னு திரு விஜய் அவர்களுக்கு வந்து அவ்வளவு கேள்வி. அவர் மாநாட்டு தேதியை ஒத்தி வைக்கிற அளவுக்கு. இங்கே தமிழ்நாடு முழுக்க ஓவர் நைட்ல ஆர்ப்பாட்டம், எல்லா ஊர்லயும் ஆர்ப்பாட்டம். எப்படி அனுமதி கிடைச்சது? 24 ஹவர்ஸ்ல. இவங்க அதிகாரத்திலையும் வீம்புலையும் இந்த வேலையை பண்றாங்கன்னா ஆளுநரும் தன்னுடைய அதிகாரத்தை காட்டணும்ன்ற ஆளுநர் வந்து பப்ளிக்ல வரல. அவர் வந்தாரு, போனாரு, போய் ரூம்ல உட்கார்ந்துட்டாரு. ஆனா நீங்க ஆர்ப்பாட்டம் எங்க பண்ணீங்க? பக்காவா ஒரு ஆர்ப்பாட்டம் 3 நிமிஷத்துல அவர் அரசியல் பண்ணிட்டு போயிட்டாரு சார். 3 நிமிடத்தில் அரசியல் பண்ணிட்டாரு. திரு அண்ணாமலையை விட வீரியமா அரசியல் பண்றாரு. மாதேஷுடைய கருத்தை மாற்றுவதற்கு நான் ஆள் இல்ல. என்னுடைய நோக்கம் அது இல்லை. எனக்கு அது வேலை இல்லை. நீங்க வச்சுங்க. ஆளுநர் வந்து தப்பான ஆள். நான் ஏன் சார் உங்க கூட சண்டை போடுறேன்? அவர் தவறானவர்னு சொல்லல. என்ன பாக்கி வச்சிருக்கீங்க? பிரச்சனையை பற்றி அண்ணாமலையோட பயங்கரமா அரசியல் பண்ணிட்டாரு, திசை திருப்பிட்டாரு, எல்லாமே சொல்லிட்டீங்க. என்ன பாக்கி ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஒரு கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி பத்தி பேசுற விதயமா? தமிழ்நாடு முதலமைச்சர் பத்தி நீங்க பேசுவீங்களா? சபாநாயகரை பத்தி பேசுவீங்களா? கட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஐ சேலஞ்ச் யூ. கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி பத்தி நீங்க பேசுவீங்களா? இப்படி பேசுங்க பாப்பா. இன்னொருத்தரை பத்தி இல்ல, ஆளுநரை நான் பெரிதும் மதிக்கிறேன் சார். நீ பாப்பா ஆணையர்ல உட்கார்ந்து அவருக்கும் தமிழ் தெரியும் சார். ஆணையர்ல பாக்குறவங்க இல்ல, என்னையே ஒரு முறை அழைச்சிருக்காங்க, என்னைய வந்து பாருங்கன்னு கூட சொல்லிருக்காங்க சார். நான் சாமானியம். அப்படி இல்ல சார், நீங்க விஐபி சார், நான் சாமானியம். இல்ல, நான் அவரை பெரிதும் மதிக்கிறேன் சார். உங்க மதிப்பு அவருடைய உரையை படிச்சிட்டு போய் அரசியல் பண்ணிட்டாருன்னு சொல்லி நீங்க தான சொல்றீங்க. நான் சொன்னேன் நேற்றைக்கு உரையை படித்திருந்தால் நேற்றைய நாள் முழுவதும் விவாதம் நடந்திருக்கும். அதே போல நேற்றைக்கு அங்க கூட்டணி கட்சியில் இருந்தவங்க கவனம் ஏற்படுத்தி ஆமான்றேன். அது எல்லாத்தையும் அடைமாட்டிருக்காங்க. எனக்கு அதுல குழப்பம் இல்லைன்ற. ஆமா, நீங்க சொல்றது சரி. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்குன்னு படிச்சிருக்க வேண்டியிருக்கும். அதை சொல்லிட்டு போலாம்ல. எனக்கு இந்த உரை மேல விருப்பம் இல்ல. அவங்க கொடுத்தது அதுதான் செய்யக்கூடாது நான் சொல்றேன். அதுதான் செய்யக்கூடாது நான் சொல்றேன். ஓ, அவருக்கு உரை மேல திருப்தி இல்ல. கொடுத்த சட்டமன்ற உரை. அதான் நான் என்ன சொல்றேன்னா, உரையை வந்து படிக்கிறதா இங்க வழக்கமா இருந்திருக்கு. ஏன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன்லயே ஆண்டின் முதல் நாள்ல, ஆண்டின் முதல் கூட்டத்தொடர்ல கவர்னர் ஸ்பீச் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா. ஆனா அது வந்து யார் எழுதி கொடுப்பான்னு சொல்லப்படல. ஆனா நமக்கு வந்து காலகாலமா வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அரசாங்கம் அன்னைக்கு வந்து ஒருவேளை வந்து ஆரம்ப காலங்கள்ல மாநில அரசு, மத்திய அரசு, ஆளுநர், ஜனாதிபதி எல்லாமே காங்கிரஸ் சேர்ந்தவங்களா இருந்ததுனால அந்த மை கவர்மெண்ட்ல எந்த கான்ட்ரவர்சியும் வராம இருந்திருக்கும். பிறகு வந்து ஆளுங்கட்சி வேறையாவும் ஆளுநர் வேறையாவும் மாறும்போது இந்த இடித்தல் தகராறு, இந்த பிரச்சனை வரலாம். நேற்று சபாநாயகரே கேள்வி எழுப்பினது போல பிஜேபி ஆளுற மாநிலங்க எங்கேயா அந்த பிரச்சனை வருதான்னா வரல. அது இருந்துக்கலாம் பின்னாடி. ஆனா வழக்கம் என்னவா இருந்திருக்கு? அரசாங்க எழுதி கொடுக்கிற படிக்கிறது தான் வழக்கமா இல்ல. அது ரூல்ஸ். அதனால அது ரூல்ஸ் தான். அது அப்படி இல்ல சார். இல்ல கவர்னர் ஸ்பீச் prepared by council of ministers. இதுதான் ரூல்ஸ். அப்ரூவ்டு பை. உங்க தகவலுக்காக நீங்க பாத்துக்கங்க. அது வந்து எல்லாமே என்ன என்னுடைய நாலேஜ் தப்பா இருக்கலாம். நான் உங்க ஸ்டூடெண்ட். நான் தப்பா இருக்கலாம். நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு அப்ரூவ்டு பை அவர் வந்து இருக்கணும். அவங்க இவங்களுடைய அப்ரூவல் இருக்கணும், கேபினெட்டோட அப்ரூவல். நான் நினைக்கிறேன், நான் வந்து மாத்தி நினைக்கிறேன். நான் தப்பா இருந்தா ரெண்டு கை தூக்கி, எனக்கு என்ன தயக்கம் கிடையாது. ஏன்னா அரசாங்கம்ங்கிறதே கேபினெட் தான். கேபினெட்டோட அப்ரூவல் கட்டாயம். அதனால தான் நான் சொல்றேன், ஆளுநர் அவர் சொல்ற படிக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் படிக்க கூட நான் சொல்ல, படிக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த தேசிய கீதம் பாடுறதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கிறேன். நீ ஆளுநரை படிச்சு தான் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆளுநர் வந்து உடனே நம்ம டிஸ்மிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு ஆளுநர் உரை விமர்சனம் அத்தனை பேர் பண்ணியிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்தி அத்தனை பேர் ஆளுநர் உரை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த உரை வந்து ஏற்கப்பட்டுருச்சு, படித்ததாக கருதப்பட்டு வந்துருச்சு. அதில் உள்ள கண்டென்ட் போது நீங்கள் கொடுத்த வாக்குறுப்புற ஒன்னுட நிறைவேற்றலை படிச்சிருந்தால் அது விமர்சனமாக வேண்டிய ஒன்று. எடுத்து வராது உங்களை போல ஊடகங்கள். நான் கேட்கிறேன், தேசிய கீதம் பாட சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, அவங்க பாடலை, முடிஞ்சு போச்சு. உங்களை இருந்து டாபிக் எடுக்க சொல்லியிருக்காரா? நீங்க எடுங்க, ஆளுநர் கண்டென்ட் எடுங்க, சட்டம் ஒழுங்கு எடுங்க. நான் தான் எடுங்க 10 தடவை சொல்றேன். எடுத்தீங்களா? நீங்க எடுக்க முடியுதா உங்களால? நீங்க அவரே டைவர்ட் பண்ணீங்க. கொலை பண்ணீங்க. ஆளுநர் உரை கையில் இருக்குல்ல, படிச்சிருக்க மாட்டீங்க. அதுல இருக்குல்ல, சூப்பர், சொல்லுங்க வாங்க. இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேள்வி எழுப்பிருச்சு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கேள்வி எழுப்பிருச்சு. நீங்க கேள்வி எழுப்புங்க. என்ன சார் இப்படி இருக்கு ஆளுநர் உரையில? அப்படியே சார் நடமை, அப்படி கேளுங்க சார். பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகாக நான் பார்த்த வரையில் இந்த ஒரு 3-4 வருடங்களாகவே பிஜேபி வந்த பிறகாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பிஜேபி இங்கே திரு ஆர் என் ரவி வந்த பிறகாகவே
தமிழ் தாய் வாழ்த்துனா பிரச்சனை, தேசிய கீதம்னா பிரச்சனை. தமிழ் தாய் வாழ்த்து எங்க பிரச்சனை? எல்லாமே சார். எங்க வாங்க திரு ஒண்ணா வாங்க. திரு ஜெயேந்திரன் பொதுவா பேசிட்டு போறீங்க. நான் பொதுவா இல்ல. திரு ஜெயேந்திரன் எந்திரிச்சு நிக்கலன்றது அவர் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா. அது பிஜேபியோட ஒன்றி வருது. அவர் ஜெயேந்திரன் கிடையாது. அது மூலம் தெரிஞ்சுக்க முதல்ல யாரும் தெரியும். சம்பந்தம் எல்லாம் பேசக்கூடாது. பேர் தெரிஞ்சா பேசணும். அது வந்து விஜயேந்திரன். சரிங்களா? சரி சார். ஒன்னு தெரியாம சொல்லாங்க. ஒன்னு. ரெண்டாவது 3 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம் இல்ல. ஆர்.என். ரவி ஒரு ஆளுநரா வந்த பிறகு நடந்த சம்பவம் இல்ல. அடுத்த விஷயம் வாங்க ஒன்னொன்னா கேளுங்க. சார் நான் சொல்றேன். பொத்தாம்பூதா சார் தமிழ்நாட்டில் ஒண்ணுமே இல்ல ரவி வந்த பிறகு அப்படி நான் பேசிட்டு போக மாட்டேன். ஆளுநர் வந்த பிறகு என்ன பிரச்சனை சொல்லுவா? லெட் அஸ் டிஸ்கஸ். நான் சார் அடிக்கடி தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம் இதே பிரச்சனை வந்துட்டே இருக்கு. நம்ம பொதுவாவே என்ன பிரச்சனை? நான் ஒரு டேட்டாவோட எடுத்து கொடுக்க முடியும். எடுங்க. நான் உட்கார்ந்திருக்கேன் உங்களுக்கு. அதான் ஐ கிவ் மை டைம் ஃபார் யூ. நீங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க. தமிழ் தாய் வாழ்த்து என்ன பிரச்சனை பண்ணாரு ஆளுநர் சொல்லுங்க. திரு சீமான் மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து மாத்தினாரா? நாங்க வேற தமிழ் தாய் வாழ்த்து வச்சிருக்கோம்னாரா? இந்த தமிழ் தாய் வாழ்த்தை ஏற்க முடியாதுன்னாரா? உங்களோட பிரமாதமா தமிழ் தாய் வாழ்த்து பாடுவார். நாளைக்கு நீங்க ஆளுநர் சந்திச்சீங்கன்னா, நீங்க தான் அடிக்கடி விருந்தினரா போறீங்களே, சந்திச்சீங்கன்னா அவர்கிட்ட வந்து நீங்களும் ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க. அவரும் பாட்டு யார் சிறப்பா பாரு உங்க மனசாட்சிக்கு விட்டுறேன். தமிழ் தாய் வாழ்த்து என்ன பிரச்சனை வந்துச்சு? தமிழ் தாய் வாழ்த்துனா பிரச்சனை, தேசிய கீதம் பிரச்சனை. போற போக்குல போட்டு போறக்கான ஆளா நானு இல்ல. அவருக்கு தமிழ் தாய் வாழ்த்துனா வெறுப்பின் உச்சத்தின் காரணமா தான் முதல்ல தேசிய கீதத்தை பாடுன்னு சொல்ல வராருன்றது. முதல்ல பாடுங்க. இன்னைக்கு எல்லா மேடைகளிலும் அவங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள்ல பேசுறாங்க. திமுக காரங்க பேசிட்டு போட்டு சார். நான் ஏன் சார் கவலை பண்ணும்? ஒவ்வொரு கட்சிக்குமான கைடன்ஸ் சார். காசா கொடுக்குறாங்க எனக்கு. யாராவது கொடுக்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு வழி பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். அவங்க என்ன பேசணும்னு சொல்லிட்டு கைடு நான் பிரசாந்த் கிஷோரா நான் எனக்கு யாராவது காசு கொடுத்துருக்காங்களா? நான் ஏன் உங்களுக்கு கைடு பண்ணணும்? அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க? ஃபேக்டா இல்லையான்னு வாங்க நம்ம ரெண்டு பேசும். அவர் வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னாடி பாடணும்னாரா? தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுனாரா? அவருடைய அறிக்கை ரொம்ப தெளிவாக அறுதி. இந்த கட்சி இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். நான் எப்படி பிரமாதமாக உயிரை கொடுத்து பாடுவேன்னு எல்லாருக்கும் தெரியுன்றார். யாராவது சொல்லுங்க. தமிழ்நாட்டு அமைச்சர் பெருமக்கள், திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள், சண்டை போடக்கூடியவங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க. நீங்கள் கேள்வி தயவுசெய்து அடுத்த முறை ஒரு கேட்டுங்களேன். ஒரு மைக் தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க கேட்டுங்களேன். இல்லை இவரே ஒரு டிமாண்டே இப்போ கூட சபாநாயகர்கிட்ட சொல்லும் போதோ ரெக்வஸ்ட் கொடுக்கும்போதோ வச்சிருக்கலாம்ல. எனக்கு இதெல்லாம் நடக்கணும், ஆனால் நீங்கள் இதை ஒவ்வொரு செய்யறது இல்லை. அதை வந்து அவரே பதிவு பண்ணியிருக்காரு. அவர் வந்து அழைத்த போதும் நான் சொன்னேன், நேர்லையும் நான் சொன்னேன், தெளிவு பண்ணியிருக்கேன். அது ஆளுநர் தெளிவாக பண்ணியிருக்காரு. இது பொதுவெளிக்கு வர மாட்டேங்குது. ஆனால் ஆளுநர் மீது தான் மக்களும் கோவப்படும். நீங்க எல்லாம் கொண்டு போக மாட்டேன்றீங்களா? மக்கள்லாம் யாரும் கோவப்படல. நீங்க கோவப்படல சார். மக்களும் ஆதன் மகேஷ் கோவப்பட்டாருன்னா 8 கோடி மக்கள் கோவப்பட்டா அப்படி நினைச்சுக்கிறாதீங்க. அப்படி நினைச்சுக்கிறாங்க. நீங்க பிரமாதமா கேள்விக்கிறீங்க, நம்பர் 1 ஆங்கரா இருங்க, அது ஓகே. ஆனா நான் கோவப்பட்டால் நாடுக்கு வந்து அந்த பிசினஸ் இங்கே கிடையாது. நான் அசைந்தால் அசையும் அகிலம் இல்லாமல் அந்த பிசினஸ்லாம் கிடையாது. நீங்க கோவப்பட்டுக்கங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை. ஆளுநர் செய்வது சரின்னு திரு பாண்டே சொல்றாரு. ஆளுநர் செய்து தப்பு இல்லைன்னு பாண்டே சொல்றாரு. ஆளுநர் என்ன தப்பு செஞ்சார் நீங்க சொல்லுங்கன்னு நான் கேள்வி. நான் வந்து கண்மூடித்தனமாவும் போல. ஆளுநர் என்ன தப்பு செஞ்சார் சொல்லுங்கன்றேன். 10 நிமிஷம் படிச்சிருக்கலான்றது தான் எல்லாருடைய பார்வையும். கட்டாயமா அவர் தேசிய கீதத்தை பாடி இருக்கலாங்கிறது தான் என்னுடைய பார்வை. தேசியத்தை பாடி தான் படிச்சாகணும். அவர் அங்க மாட்டிருப்பாரு. அவர் உங்களுக்கு அவர் லாக் பண்ணும்ல, பண்ணிருக்கலாம்ல. ஒரு தேசிய 3 நிமிஷம் 40 நிமிஷம் பாடி முடிச்சிருந்தீங்கன்னா அவர் அடுத்து என்ன செஞ்சிருப்பாரு? பாஜக ஆளாத பல மாநிலங்கள்ல ஆளுநரை வர வைக்காமலே கூட்டம் எல்லாம் தொடங்கி இருக்காங்க. அந்த வரலாற்றை எல்லாம் தமிழ்நாட்டில் நடந்து எவ்வளவு கண்ணியமா தமிழ்நாடு அரசு எவ்வளவு கண்ணியமா ரெட் கார்பெட் பரேடு எல்லாம் நடத்தி அவரை உள்ள கொண்டு பண்ணலாம். அது வந்து நீங்க கொடுக்கிற பெருந்தன்மை கிடையாதுங்க. பெருந்தன்மை இல்ல. திமுக அரசு கொடுக்கிற நாகரிகம். இது நாகரிகம் கிடையாது. தமிழ்நாடு மேண்டேட். நல்லா புரிஞ்சுங்க. இது அவர்கள் சௌரியத்துக்கு கொடுக்கிற விஷயம் இல்ல. இது மேண்டேட். ஆளுநர் வந்தா என்ன புரோட்டோகால்னு கணக்கு இருக்கு. நீங்கள் கொடுக்கிற பெருந்தன்மை இல்ல. கொடுக்காம போங்க ஒண்ணு பட்டு போல இன்னும் கடிச்சு யாரும் கொடுத்தாங்க. பிரதமர் வரும்போது வேறு ஸ்டேட்டுக்கு ஓடி போன முதலமைச்சர்கள், அதாவது வேறு ஸ்டேட்டுக்கு இங்க இல்லாம வேறு மாநிலத்துக்கு போன முதலமைச்சரை நம்ம பார்த்திருக்கோம். ஆளுநர் இல்லாமல் கூட்டம் பண்ணிக்கங்க, என்ன பிரச்சனை? அந்த மாதிரி எல்லாம் இங்க எந்த நிகழ்வும் இந்த ஆட்சியில் நடக்கல. ஆனாலும் ஆளுநர் நான் என்ன சொன்னேன், டீ விருந்தெல்லாம் நீங்க தவிர்த்தீங்க. அது என்ன செய்ய போறீங்க? தேநீர் வந்து உங்களுக்கு கூப்பிடுறாரு, உங்களை அழைச்சு தானே அவர் அழைப்பு தானே கொடுக்குறாரு. அது புறக்கணிச்சிங்க, அதெல்லாம் பிரச்சனை இருக்கா? உங்களுக்கு என்ன வேணும் பண்ணிக்கங்க சார். நான் என்ன வேணாம் சொல்றேன். நீங்க கொடுக்கறது நாங்க எவ்வளவு பெருந்தன்மை இல்லைன்னு சொல்லுறேன். இவ்வளவுதான் பாயிண்ட். நீங்க கொடுக்கக்கூடிய ராஜ மரியாதை என்பது இந்த கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கிற மரியாதை, அவர் கொடுக்கிற மரியாதை அல்ல. ஆளுநரை நம்ம நியாயப்படுத்துறதே நல்லதா இல்லாமல் மக்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு உங்க பின்னாடி நின்று நானும் அவர் அநியாயப்படுத்துறேன். என்ன செஞ்சாருன்னு சொல்லுங்க. அத சொல்ல மாட்டேன்றீங்களா? 20 நிமிஷம் பேட்டி ஓடிட்டு இருக்கு சார். நான் நிறைய சொல்லியிருக்கேன் சார். தமிழகம், தமிழ்நாடு, எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு கலை நிமிரட்டும் தமிழகம்னு திமுகவுடைய ரைட். தமிழ்நாடுன்னு இருந்துட்டு போட்டு தமிழகம் தமிழ்நாடு இருக்க கூடாது. உங்களுக்கு ஏன் தமிழகம்னு இருக்கணும்னு ஆசை? தமிழ்நாடு சொல்ல தமிழ்நாட்டின் வரலாறை மாத்தணும். இவர் ஹிஸ்டரி அதிகாரா என்ன? இப்ப இது லெக்சரரா? இவர் ஹிஸ்டரியா வந்துற போது ஒரு நிமிஷம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடு என்பதை விட தமிழகம் பொருத்தமான வார்த்தையாக தெரிகிறதுன்னு சொன்னா. இதான் அவர் பயன்படுத்தின ஸ்டேட்மெண்ட். தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுனாரா? நேத்து வரைக்கும் திமுக தமிழக முதலமைச்சருடைய தலை நிமிரும் தமிழகம் இருந்துச்சு. அவர் சொன்னோன்னு ஏன் மாத்துனீங்க? அந்த தமிழங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தையா?
என்ன பிரச்சனை அதுல? இல்ல நம்ம ரெண்டுமே வழக்காட்டு மொழியில அவ்வளவுதான் அவ்வளவுதான். அவ்வளவுதான் அவர் சொன்னார். ஏன் நீங்க தமிழகம்னே அவர் பயன்படுத்துறீங்க? கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் அவருடைய சீல்லே ஆமா போறாரு. இருக்கு. ஆமா அவரே போடுறாரு. ஏன் எதையாவது ஒண்ணு மாத்தணும்னே இருக்காரு. எங்க மாத்தணும்னு சொன்னாரு? வாங்க பாயிண்ட்க்கு வாங்க. மாத்துங்க. தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது, தமிழகம் தான் சொன்னாரா சொல்லுங்க. சார் இவர் அவருடைய சார் சொன்னாரா டியூட்டி சொல்லுங்க. மற்ற வேலையை பார்க்கணும்ன்றாரா? நான் இப்ப முதல்ல நீங்க சொன்ன ஸ்டெப்னா ப்ரூவ் பண்ணுங்க சார், அப்புறம் பேசுங்க சார். நீங்க அப்படியே போற போக்குல ஒண்ணா போட்டு போவீங்களா? நான் டைம் பாஸ் பண்றதுக்கு உட்கார்ந்திருக்கேனா? தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது நீங்க சொன்னாரு சொல்லுங்க. தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது. பொதுவெளியில இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு. நான் தான் இதை ஒன்னொன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுமா சார்? பக்கம் பக்கமா வருதே சார். நீங்கள் பணிபுரிந்த செய்தித்தாள் வரைக்கும் வருதே சார். பாத்துருக்கேன் சார். ஏன்ட்ட நீங்க சொல்லுங்க, ரெஃபர் பண்ணுங்க, டேட் சொல்லுங்க, ஆள் சொல்லுங்க. எல்லாம் உங்ககிட்ட படிச்சுட்டு போனவங்க எழுதுறாங்க. அப்படிலாம் அவமரியாதை பண்ணாதீங்க என்னைய, புரியுங்களா? அப்படிலாம் அவமரியாதை பண்ண. நீங்க என் ஸ்டூடெண்ட் சொன்னா நீங்க ஸ்டூடெண்ட் ஆக முடியாது, சரிங்களா? நீங்க ஏகலைவராக இருக்கலாம், நான் உங்களுக்கு சொல்லி தரல. நீங்க துரோணாச்சாரியார் பார்த்துக்காம நீங்க ஏகலைவராக இருக்கலாம், அதெல்லாம் இல்லை. அதுக்காக நீங்க சொல்லிக்கங்க. உங்களுக்கு பெருமைக்கு வரும்போது பாண்டே சொல்லிக்கங்க, சிறுமை வரும்போது பாண்டே, எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா உண்மை என்னங்கிறது தெரியும். தந்தி டிவியில் வரும், தந்தி வேலை பார்க்குறப்ப என் சிசு பிள்ளையா? இது என்ன உங்களுக்கு கணக்கா இருக்கு? அப்படி அதுக்கு நான் பொறுப்பு கொடுக்கணும். 6 வருஷம் கழிச்சு வேலைக்கு வந்த பிறகு நான் பொறுப்பு கொடுக்கணும். இது அநியாயமா இருக்கு. பாண்டே நல்ல ஆசிரியர், அதனால நான் அது உங்களுடைய பெருந்தன்மையை காட்டுது. அதை விட்டுருங்க. அதுக்காக எல்லா மாணவரும் நல்ல மாணவன் சொல்லிட மாட்டேன். You are getting it. Okay. பாண்டே நல்ல ஆசிரியரா இருக்கலாம், அதுக்காக எல்லா மாணவரும் நல்ல மாணவன் சொல்ல முடியாது. மாணவர் பேர் பை நேம் தான் ஐ கேன் கால் இட். நான் 19 சொல்ல முடியாது. நான் சொல்ல வருது ஆளுநர் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது நீங்க சொன்னான்னு காட்டுங்க. நான் சண்டைக்கு போறேன். தமிழகம் பொருத்தமான வார்த்தையா தெரியுதுனாரு. அந்த தமிழங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தையா? அந்த தமிழத்தை நேத்து வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிட்டு தான் சொல்றேன். அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. பொதுவெளியில் இவ்வளவு கடந்துட்டு போட்டோம். நான் நினைச்சிட்டோம் நீங்க உங்க பார்வைக்கு வந்திருக்கும். அதெல்லாம் நீ பாயிண்ட் பை பாயிண்டா பேசுங்க சார். 19 பேசுறாரு, நான் கிடையாது. நான் சொல்றேன். அடுத்த முறை நான் குறிப்போடவே எல்லா விஷயங்களும் எடுத்துட்டு வரேன். அவ்வளவுதான். இனிமேலாவது குறிப்போடுவாங்க. அவ்வளவுதான். குறிப்போடமான பாயிண்ட் வந்தீங்க. இனிமேலாவது நீ குறிப்போடுவாங்க. ஆனால் இப்ப நான் கேட்ட எந்த கேள்வியுமே உங்களுக்கு குறிப்பில்லாத ஒரு கேள்வி. அதே போல மக்கள் வெகுஜன மக்கள் பார்வையில் இல்லாத கேள்வி, யாரும் சமூகத்துல பேசாத கேள்வி நான் யார் போற வருவாங்க பேசுறதுலாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அதுக்கு நேரம் கிடையாது. நான் மாதேஷ் கேட்கிறாருங்கறக்கா நான் வந்து கட்டாயம் பதில் சொல்லணும் உட்கார்ந்திருக்கேன். தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்ற கேள்வி சார் இதெல்லாம். என்ன கேட்டாரு? ஐயா சபாநாயகர் என்ன கேட்டாரு சொல்லுங்க. சிறுபிள்ளைத்தனமான செயலை செய்து விட்டார். அவ்வளவு பெரிய மனிதன் அப்படி வார்த்தை எதிர்பார்க்க சொல்லிட்டேனே சார். பதில் சொல்லி முடிச்சு திரும்பி கேக்குறீங்க. நீங்க கவனிக்க மாட்டீங்களா? பாவம். நிறைய கவனிக்க. நான் தான் சொன்னேனே, நான் அவ்வளவு பெரிய மனிதர்ட்ட அந்த வார்த்தையை நான் எதிர்பார்க்கல சொல்லிட்டேனே. அப்புறம் இதன் போக்கு வேறு ஒரு விஷயத்தை எல்லாம் பேச விடாமல் மடைமாற்றப்படுகிறது அப்படின்ற ஒரு பார்வை தானே இருக்குது. இன்னைக்கு என்ன பேசி இருக்கலாம், எதை பற்றி விவாதித்து இருக்கணுமோ. மாதேஷ் வந்து என் மேல பெரிய மரியாதை வச்சிருக்காருன்னு ஆணையர்ல 4 தடவை சொல்லி. ஆமா, 100 தடவை சொல்லுவோம் சார். நான் வந்து போகும்போது அப்படியே தம்பி நீங்க மாட்டுல இருந்து கூச்சிருங்க, படி இறங்காதீங்கன்னு சொல்றேன். கேட்டுருவாரா? கேட்க மாட்டார். என்ன இருந்தாலும் வந்து நம்ம குதிக்க சொல்றேன் அப்படின்னு யோசிப்பார். அவ்வளவுதான். நான் மடை மாற்றினாலும் உங்களுக்கு சுய சிந்தனை இருக்குது. ஆளுநர் திட்டமிட்டு பண்றாருன்னே வச்சுக்கிறோம் ஒரு பேச்சு. திமுக திட்டமிட்டு பண்ணனே வச்சுக்கிறோம் ஒரு பேச்சுக்கு. நீங்க மடை மாறுறீங்க. நான் உங்களை கேட்கிறேன், வாங்க நம்ம லாண்டாட பத்தி பேசவே மாட்டேன்றீங்களே, அடுத்த முறை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன்றீங்களே. நான் அப்படி ப்ரிப்பேர் நீங்க சொல்லுங்க சார். நேற்றைக்கு முதல் சட்டமன்ற கூட்டம் அவர் தொடங்கும் போது சரியா தொடங்கிறதா அந்த சட்டமன்றம் நல்லா போயிருக்குமே. ஏற்கனவே நமக்கு 4 நாள் 5 நாள் தான் சட்டமன்றம் நடக்குது. சட்டமன்றம் 100 நாள் நடக்கிறது இல்லை. சட்டமன்றம் பாராளுமன்றம் நடந்து என்ன சார் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம்ல, அதை விட்டுருங்க. மக்கள் விஷயம் பேசுவோம், அதை பேச மாட்டேன்றீங்களே. இந்த ஆளுநர் வந்து மடை மாற்றாரு, திமுக மடை நீங்க மடை மாறுறீங்கன்னு நான் கேட்கிறேன். ரங்கராஜ் பாண்டே மதிக்கிற நீங்க ரங்கராஜ் பாண்டே குதிச்சுனா குதிப்பீங்களான்னு அமைதியாயிட்டீங்கல்ல. ஏன்னா குதிக்க கூட உங்களுக்கு சென்ஸ், காமன் சென்ஸ் இருக்குல்ல, பொது புத்தி நமக்கு வேலை செய்யுதுல, எவர் பேச்சையும் கேட்க மாட்டோம்ல. அப்ப ஆளுநர் ஒன்று சொல்றாரு, அரசாங்கம் ஒன்று சொல்றாரு, நம்ம ஏன் கேட்கணும்? நீங்க வாங்க நம்ம சட்ட ஒழுங்கு பத்தி பேசுவோம். நிச்சயம் நம்ம பேச தான் சார் போறோம். அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் ரொம்ப வீரியமா போயிட்டு இருக்குது. இதற்கு நிச்சயமாக பொறுப்பேற்று பேச வேண்டியவர், இதை வந்து நிச்சயம் விவாதிக்க வேண்டியவர், இதை களத்துக்கு ஒரு முறை போய் பார்த்தவர் தான் திரு ஆளுநர் அவர்கள். அவருமே இதை பற்றி அதிகமாக ரொம்ப பேசாமல் தான் இருப்பது போல தெரிகிறது. ஆளுநர் பேசக்கூடாது. ஆளுநர் வந்து எல்லாத்தையுமே அவர் செய்யணும். அவர் வந்து he has to act, he should not speak. அவருக்கு பேசுற அப்படிதான் இருக்காரு நம்ம ஆளுநர். ஆமா அப்படிதான் இருக்காரு. அப்படிதான் இருக்காரு. எங்க பேசினாரு, எங்க தப்பா நிறைய அரசியல் பேசுறாரு சார். வாங்க பேசுவோம். சார் திராவிடம்னா என்னன்னு கேக்குறாரு. பதில் சொல்லுங்க, வாங்க கேட்போம், வாங்க முதல்ல ஆரம்பிப்போம், எல்லாத்தையும் தெளிச்சிருவோம். நான் புரோட்டா மாஸ்டர் மாதிரி ரெடியா உட்கார்ந்திருக்கேன். உங்களுக்கு சொல்லுங்க திராவிடம்னு நான் சொல்றேன். அண்ணன் சுபவீரபாண்டி ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லுங்க, அண்ணன் திருமாவளவன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. திராவிடம் என்றே ஒன்று கிடையாது சொன்னது திருமாவளவன் அவர்கள். இல்ல திராவிடம்னா என்ன, திராவிடம் இருக்கா இல்லையான்னு ஆளுநர் அதை பேசலாம். ஆனா அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூ பத்தி அவர் பேசவே கூடாது. துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடியவர் அவர் தான். அதே போல அவருடைய கண்ட்ரோல்ல தான் அது இருக்குது. அதை பத்தி பேச மாட்டாரா? ஒரு நிமிஷம். அவர் வந்து திராவிடம் ஆரியம்னு பேசுறது பிலாசபி, தத்துவங்கள், அது தாராளமா பேசலாம். ஆன்மீக பூமி, கர்ம பூமி, தர்மம், அது அவர் பேசலாம். இங்கு திராவிடத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க சார். அரசியல் இதுதான் அரசியல். அதுதான் திராவிட மாடலே அரசியலுங்க. அதைத்தான் நான் நீங்க அப்படின்னா அது அரசியல் சீன்றவர் அவர் பேசுறாருன்னு சொன்னீங்க இல்லையா? அதுதான் நான் கேட்கிறேன். உங்களுக்கு 2 பேர் உதாரணம். ஒன்று, திமுகவுக்கு வழிகாட்டியார் கூடிய திராவிட கழகத்துடைய வழித்தோன்றல் அண்ணன் சுபவீரபாண்டியன் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. திராவிடம் என்பது ஒரு இனம் அல்ல,
ஒரு குலம் அல்ல, அது ஒன்னொன்னா இருந்துச்சு, இன்று உணர்வாக இருக்கிறதுன்ட்டார். ஆமா. அது மொழியா, குடும்பமா, குலமா, மாநிலமா, நிலப்பரப்பா எல்லாம் அவர் கேட்கிறாரு. இது பிலாசபி தான், பாலிடிக்ஸ் இல்ல. அப்ப ஆளுநர் பேசுனது. ஆமா, அவர் சார் இது பாலிடிக்ஸ் சார். நீங்க இது அப்பட்டமான பாலிடிக்ஸ் சார். தினமும் முரசொலியில பதில் சொல்லிட்டு இருக்காங்க சார். உங்களுடைய உரிமை சார். நான் வந்து முரசொலி பதில் சொல்லட்டும், மாதேஷ் பதில் சொல்லட்டும், நீங்க சந்தோஷமா சொல்லுங்க, நான் ஏன் தடுக்கிறேன்? அவர் பண்ற பாலிடிக்ஸ் நீங்க முடிவு பண்ணா why should I change you? அண்ணா யூனிவர்சிட்டியில குற்றவாளியா ஆளுநர்னு வேல்முருகன் கோஷம் போடுறாரு சார் சட்டமன்றத்துல. நேற்றுக்கே நடந்திருக்குது. சொல்லிருக்கலாம். எதனாலும் சொல்லுங்க பாப்போம், வாங்க பேசுவோம். அதே அவர் துணைவேந்தர்களை நியமிக்கல. எத்தனை துணைவேந்தர்களை நீங்க நியமிச்சீங்க? துணைவேந்தர் தான் லாண்ட் ஆர்டர் இருக்கா? துணைவேந்தர்னா நீங்க போலீஸ் உள்ள போக கூடாது. எதுக்கு சார் நம்ம கமிஷனர் அருள் பேட்டி கொடுக்குறாரு? அருண் எதுக்கு பேட்டி கொடுக்குறாரு? அங்க துணைவேந்தர்ல பேட்டி கொடுத்தா பதிவாளர்ல பேட்டி கொடுத்துருக்கணும். லாண்ட் ஆர்டர் பிரச்சனைக்கு துணைவேந்தர் தான் வருவாரா? இல்ல சொல்லிருங்க துணைவேந்தர் தான் சார் லாண்ட் ஆர்டர் பொறுப்பு. நாங்க பொறுப்புல அந்த யூனிவர்சிட்டில இருந்து வெளிய வந்துருங்க. மிஸ்டேக்கினுடைய தொடர்ச்சி, தவறின் தொடக்கம் எங்க இருந்து பிறகுதுன்னா, அங்க ஒரு துணைவேந்தர் இருந்ததா அது ஒரு கண்ட்ரோல் இருந்திருக்கும். சரி, யார் உள்ள வராங்க யார் போறாங்கன்றது அத்தனையும் A to Z அவர் பார்த்திருப்பாரு. விருதுநகர்ல கூட்டு பாலிமன் கொண்டு வந்துச்சு, வேலூர்ல கூட்டு பாலிமன் கொண்டு வந்துச்சு, தஞ்சாவூர்ல கூட்டு பாலிமன் கொண்டு வந்துச்சு, செங்கல்பட்டுல ஒரு குழந்தை தற்கொலை பண்ணிட்டாங்க, இங்க கோயம்பேடுல அண்ணா நகர்லயும் நம்ம வந்து கேஸ் எடுக்க மாட்டோம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. துணைவேந்தர் பிரச்சனையா? யார் பிரச்சனை இதுல? இல்ல, நான் கேட்டது இங்க அண்ணா பல்கலைக்கழகம். அதாங்க நாங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் இருந்தா ஒரு தவறு நடக்க கூடாது, ஒரு பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துல நிக்கணும்னு நீங்களும் நிப்பீங்க, நானும் நிக்கணும். ஆமா, நிக்கிறீங்களா நீங்க? நான் நிப்பேன். நீங்க துணைவேந்தர் பக்கம் நின்னு இருக்கீங்க, நான் துணைவேந்தர் பக்கம். அந்த குழந்தை பக்கம் நிக்கல. அப்ப லாண்ட் ஆர்டர் வந்து குழந்தைக்கு தெரியும் இது ஸ்டேட் சப்ஜெக்ட்னு. அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். அவர்கிட்ட நீ தான் பொறுப்புன்னு கேட்குறீங்க, எப்படி கேட்பீங்க சார்? மக்கள் பிரதிநிதிகள் சொல்றாங்க சார். இது துணைவேந்தர்கள் சார், மக்கள் பிரதிநிதி சொல்லட்டும் சார். அவர் அரசியல் பண்றாரு சார், அவருக்கு ஓட்டு வேணும் சார். எனக்கு ஓட்டு வேணாம் சார். நான் வந்து எனக்கு ஓட்டு வேணாம், ஆனா எனக்கு வந்து ஒரு தீர்வு வேணும்ன்றேன். ஏன் நியமிச்சுட்டு போங்க, உங்களால ஏன் முடியல? அது வாங்க, அது வந்து திருப்பி சும்மா யூஜிசியில் ஒரு நாம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி வாங்க தனியாக ஒரு பேட்டி கேட்போம். அது நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, நான் படிச்சிட்டேன். என்னங்க உங்களுக்கு யூஜிசியில் இப்போ தெளிவாக கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது துணைவேந்தர் நியமனத்துக்கே புது நாம்ஸ் கொடுத்துட்டான். அதுதான் அடுத்த பேட்டிக்கான சப்ஜெக்ட். இப்பயே சொல்லிடுறேன் உங்களுக்கு. நீங்க அதையும் படிச்சுவாங்க, நான் சொல்லணும், பேசுவோம். துணைவேந்தருக்கும் சட்டம் ஒழுங்கு என்ன சம்பந்தங்கிறது என்னுடைய கேள்வி. துணைவேந்தர் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு கொலை நடந்துச்சுன்னா துணைவேந்தர் இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? அவர் போய் தூக்கல மாட்டுவாரா? சரி, அவர் வந்து அகாடமிக்கு தான் பொறுப்பு, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தான் பொறுப்பு, லா அண்ட் ஆர்டருக்கு இல்ல. திரு அண்ணாமலை மாற்றம் இருக்கும் அப்படின்ற ஒரு செய்திகள் அதிக அளவு பரவிட்டே இருக்கிறது. ஏன் இந்த செய்திகள் யோக செய்திகள் தான், ஆனாலும் இது வீரியம் பெற என்ன காரணம்? நிறைய பேர் ஆசைப்படுறாங்கிறது தான் காரணம். எப்படியாவது மாறிட மாட்டாரா? பிஜேபி வந்து பழையபடி பலவீனப்பட்டுறாதா? நம்ம வந்து ஒரு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க முடியுமா? வந்து டெரராக இருக்குது, என்ன செய்யுது? அதனால் ஒரு பீதியில் வந்து முருகா முருகா எப்படியாவது மாற்றிரு, முருகா 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 எப்படியா மாற்ற முருகா, கடவுளே சிவனே அப்படின்னு சொல்லி எல்லா பெருமாள் கோயிலையும் போய் அழகு ஊற்றிட்டு இருக்கு, இருந்துகிட்டே இருக்கும். நம்ம நினச்சி இல்லை, அது அதற்கான ஒரு தனி ஒரு கமிட்டி போடுறாங்க. அது வந்து அகில இந்திய அளவில் மாற்றி போட்டிருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, அகில இந்திய ஜேபி நட்டா தப்புனாருன்னு இல்லை. அப்புறம் ஜேபி நட்டாக்கே போட்டிருக்காங்க, அவரே மாற போறாரு. நான் அண்ணாமலை மாறாரு எங்க கேள்விக்கு பதில் தெரியல. ஜேபி நட்டா மாற போறாரு. அதான் சொல்றேன், நான் சொல்லிட்டேன், நான் உங்களுக்கு அதான் சொல்லிட்டேன். நிறைய பேருடைய பிரார்த்தனையும் சொல்லியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஜேபி நட்டா மாற்ற போறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எனக்கு தெரிஞ்சு நடக்காதுங்க. அவங்க கட்சி வழி நடத்துக்கு நான் அதிமுக திமுக சொன்னதான். உங்களுக்கு அந்த பக்கம் நிறைய தகவல்கள் வந்துட்டு, எந்த பக்கம் இல்லைன்னு சொல்லுங்க, நான் பேசுறப்ப உங்களுக்கு எந்த பக்கம் சோர்ஸ் ஒன்று சொல்லுங்க, நான் சொல்றேன். உங்களுக்கு நான் தான் யூஜிசியில் இப்போ கொடுத்துருக்காங்க வரைக்கும் சொல்லிட்டேன். உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன் நான். இல்லை, நான் மதியமே பார்த்துட்டேன். அப்புறம் என்ன அதை பற்றி சொல்லுங்க, வாங்க பேசுவோம். அதை நான் படிச்சு வந்துட்டேன் நான். சரி, நீங்க வாங்க பேசுவோம். நான் எந்த பக்கம் இல்லை, உங்களுக்கு அந்த பக்கம் நல்லா தள்ளுங்க. எனக்கு நான் ஆளுநரே சரியில்லைன்னு சொன்ன ஆளு நீங்க என்ன என்ன சொல்றீங்க, எனக்கு அதுக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்து செய்தியை சொல்றேன். நான் சொன்ன செய்தி எங்க தப்பாதுன்னு சொல்லுங்க. ஒரு செய்தி நீங்க சொன்ன தப்பாயிருச்சான்னு சொல்லுங்க. இல்லை, ஆளுநரை நியாயப்படுத்துவது தான் மக்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. ஆளுநர் நியாயமா இருக்கும்போது நியாயப்படுத்த தான் வேணும். ரைட், அதுதான் மக்களே சொல்லுவாங்க சார். சொல்லிட்டு போட்டு சார். நான் மக்களே தடுக்கவா சார் போறேன். நான் உங்களை மாதிரி நிற்க முடியுமா? ஆளுநர் தவறான மனிதர். நான் என்னைக்கா சொல்லியிருக்கேன்? நான் தவறான மனிதர்னு நான் சொல்ல. நீங்க சொல்லாத வார்த்தை ஏதாவது நீங்க ஏதாவது பாக்கி வச்சிருக்கீங்களான்னு பார்த்துக்க. நீங்க ரிப்பீட் பண்ணி கட் பண்ணுங்க. இல்லாட்டி பசங்க பின்னாடி மீம்ஸ் போடுவாங்க, எல்லா வகையிலும் கண்ட நீங்களே கொடுத்துருவீங்க. இறுதியாக ஒரு கேள்வி. நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் செய்தியும் வந்திருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யார் இதில் களமிறங்குவாங்க, எப்படி இருக்கும்? அப்படி திமுக களமிறங்கும், கூட்டணிகள் முழு ஆதரவு தரும். எதிர் திசையிலே அந்த குழப்பம் அப்படியே தொடருது. நம்ம 2026 என்ன குழப்பம் தொடருதோ அதே குழப்பம் இப்போ தொடருது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய ஆதரவை தெரிவித்து விட்டது. ஏற்கனவே விமர்சனம் செய்துகிட்டு இருந்த மார்க்சிஸ்ட் கட்சி அவருடைய மாநில மாநாட்டின் போது அவங்க வந்து அவசர நிலை வந்துருச்சா அப்படின்னு கேள்வி எழுப்பினார் பழைய மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள். வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அப்படின்னு புதிய மாநில செயலாளர் பே சண்முகம் சொல்றார். அப்படிப்பட்டவர்களே அவங்க வந்து எங்களை ஆதரவு உண்டுன்ட்டாங்க. அதனால் வந்து திமுக கூட்டணி உறுதியாக இருக்கும், இறுதியாக இருக்கும். அதிமுக, பாஜக, பாமக, மற்ற கட்சியெல்லாம் வி ஹேவ் டு வெயிட். அண்ணன் சீமான் கட்டாயம் பண்ணிப்பார், அதுவும் வந்து பண்ணுவார். மற்றவரெல்லாம் இன்னொரு குழம்பு நிலைமா இருக்குது. நாளைக்கு நாள் கழிச்சுலாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வந்து தேர்தல் அறிவிச்ச பிறகு நான் பார்த்துருந்தா அவங்க எப்பயுமே இருப்பாங்க. வி ஹேவ் டு வெயிட் வச்சு நான் வந்து பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவாரோ அதிகாரப்பூர்வமற்ற முறையிலேயாவது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேட்பாளர் மட்டும் நிறுத்தி
மற்ற கட்சியில் ஆதரவு இருக்குது இல்லைன்னு சொல்லாமல் அவங்க வந்து போட்டிலிருந்து விலகுவாங்கன்னு நான் நினைக்கிறேன், ஒரு யூகிக்கிறேன். லெட் அஸ் see. அதிமுக பிஜேபி எல்லாமே திமுகவுக்கு எதிராக பொது வேட்பாளர் அப்படி சொல்லி ஒரு வேட்பாளர் நிறுத்துவாங்க யாராவது ஒருத்தர், மற்றவங்க எல்லாம் வேட்பாளர் நிறுத்தாமல் இருப்பாங்க. தேர்தல் புறக்கணிப்புன்னு சொல்லாமல் பொது வேட்பாளர் போவாங்க. நான் ரொம்ப வைல்டாக நான் கெஸ் பண்ணுறேன். நான் வந்து எனக்கு இன்புட் எதுவும் கிடையாது. 2 நாள் பார்த்து இவங்க என்ன செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நான் என்னுடைய பழைய அனுபவத்தை வச்சு ட்ராக்கர் கார்டை வச்சு நான் யோசிக்கும் போது இப்படி தோணுது. ஏன்னா புறக்கணிக்கிறேன்னு சொன்னால் இப்போ வந்து ஓடிட்டாங்கன்னு ஓடும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அதிமுக புறக்கணிக்காது. நான் போன முறை அவங்க வந்து மற்ற தேர்தல் புறக்கணிச்சாங்க, அதனால் புறக்கணிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க வந்து ஒரு ஃபைட் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இன்னும் அடுத்த தேர்தலுக்கு 1 வருஷம் தான் இருக்குனால நம்மளுடைய களப்பணி எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கா தே மே ட்ரை. we have to wait and watch. சீமானும் அந்த முடிவுக்கு வருவாரா என்ன? சீமான் இது வரைக்கும் அப்படி வந்ததில்லை, அதனால் அவர் போட்டிடுவார்னு நினைக்கிறேன். அவர் இது வரைக்கும் தேர்தலில் புறக்கணிச்சதில்லை. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி.